இந்த நம்ம சித்த முறையில் வந்து பத்தியம்ன்றது எதுவுமே கிடையாது. சிலதை தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கும்போது இந்த மூலிகை வேலை செய்கிறத நம்ம கண்கூடா தெரிஞ்சுக்க முடியும். அதிகமாக இங்கே வர்றது இப்போ சமீப காலமாக வர்றது சளி, சர்க்கரை, கேன்சர். திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்களுக்கு திருப்தி ஆயிட்டாங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை வந்து படிப்படியாக குறைச்சி முழுமையும் இந்த மருந்தை எடுத்து இரத்த புற்றுநோய் கூட பண்ண முடியும். சாதாரண நோய் கூட ஒரு நாளில் குணமானவங்க இருக்காங்க, ஒரு வாரம் 10 நாளில் குணமானவங்க இருக்காங்க. நம்ம சொல்கிற முறையை கரெக்டாக அவங்க பின்பற்றி வந்தாங்கன்னா அவங்க குணமாகிறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்குது. 5 மாதம்தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னவங்கெல்லாம் வருஷக்கணக்கில் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதே இல்லை. அவங்க விதி தான் அவங்கள தடுக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மருந்து வந்து முக்கியமாக நினைக்கிறது இந்த ஒரு டேஸ்ட்டாக பார்க்குறாங்க. இந்த மருந்து ருசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக மூலிகை மருந்தில் நடக்கவே நடக்காது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. நல்லது கெட்டது, நன்மை தீமை எப்படி 2 இருக்கோ அதே மாதிரி நோய் அப்படின்னா மருந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த மருந்தானது யாருக்கு எப்ப யார் மூலயமா கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அதே போல ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது உடலும் மனமும் ஒன்று சேர்ந்து லயிக்கும் ஒரு அற்புதமான கலை. இந்த ஆன்மீகத்துல நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை நாம நினைக்கணும்னு சொன்னா இந்த உடலும் அதற்கு ஒத்துழைக்கணும். அப்ப அது ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது எது? நம்மளுடைய சித்த மருத்துவம் தான். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நடமாடும் தெய்வங்கள் அப்படிங்கிறத நாம எப்பயுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அளித்த இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது காலத்தை வென்ற ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லணும். நாம சித்த மருத்துவத்தை முதலையே தேடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்நாள் நீடிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய கர்ம வினைகளையும் தாண்டி வரோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது மாதிரியான அற்புதமான விஷயங்களை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட அதை சொல்றதுக்காகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு அற்புத வரம் தான் நம்மளுடைய போகர் அருட்செல்வி அம்மா. அவங்களதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். அம்மா வணக்கம். கண்டிப்பாமா. இப்ப நம்ம பெண்கள் கிட்ட அதிகமா நாம பாக்குறது வந்து இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது அது கொஞ்சம் அதிகமா பாக்குறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஆரம்பத்திலேயே பரிசோதனைலாம் பண்ணி முதல் நிலையிலே கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் அதுக்கு தீர்வாக பார்க்கப்படுகிறது மார்பகத்தை அகற்றுறது அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேஜா எடுத்துட்டு போய் வச்சுறாங்க. அம்மா இந்த மாதிரி மார்பக புற்றுநோயோட வந்தவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்களா? அவங்க பலன் பெற்றிருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. அருமை. 5 மாதம்தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னவங்கெல்லாம் வருஷக்கணக்கில் இருந்திருக்காங்க. சரிங்கம்மா. அப்புறம் வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதே இல்லை. அது ஏதாவது ஆரம்பத்திலேயே பார்த்து நம்ம கவனிக்கணும். சில வழிமுறையெல்லாம் தெரியும். பெண்கள் வந்து மார்பக புற்றுநோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை வச்செல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் வராங்க. முன்னாடியே அவங்கள பரிசோதனை பண்ணி அவங்களே பண்ணிக்கலாம். டாக்டர்கிட்ட போகணுன்றதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். நம்மளுடைய சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றதே நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இது ஆன்மீகத்தோடையும் கடவுளோடையும் ஒரு இணைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாகவே நம்மளுடைய இந்த ஜாதகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எப்படி இருந்து நாட்களுக்கு ஒரு சிறப்புகள் உண்டோ அது மாதிரி சித்த மருத்துவம் அப்படின்னு பொழுது ஒரு சித்த மருத்துவரை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இல்லை இந்த சித்த மருத்துவர் கொடுத்த அந்த மருந்தை நாம முதல் முறையா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்கள்ல இந்த நேரங்கள்ல இதை சாப்பிட முதல் முறையா சாப்பிடவோ இல்லை பார்க்கவோ செஞ்சீங்கன்னா அது அற்புதமான ஒரு நன்மையை தரும் அப்படின்னு ஏதாவது இருக்காமா? இல்லை அந்த மாதிரி இல்லை. ஆனால் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான்
மருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த மருந்தாக இருந்தாலும், அலோபதியாக இருந்தாலும் அந்த 2 நாள் வந்து தேவையில்லாததை வழி அனுப்புகிற நாளாக நினைக்கிறாங்க. அதனால் அந்த 2 நாளில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்னது போல் நம்ம கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அது 4 நிலைகள்ல எந்த நிலையில பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு மருந்து கொடுத்து அவங்களுடைய பின்பற்றுதலை பொறுத்து அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களாமா? இப்போ கொஞ்ச நாள் வந்து சாப்பிட்டு ஒரு நம்பிக்கையின் பேர்ல வராங்க, கேன்சருக்கான ஒரு மருந்து எடுக்கிறாங்க, நம்ம சித்த மருத்துவத்தை சாப்பிடுறாங்க. இடையிலையோ இல்லை கொஞ்ச நாள்லையோ யாரோ சொன்னாங்க, இப்பெல்லாம் எல்லாரும் நல்லது கேட்கறத விட கெட்டதை நிறைய கேட்டுப்பாங்க. யாரோ சொன்னாங்க இது பலன் அளிக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரியான ஒரு செயலா நீங்க பாக்குறீங்க? அது எவ்வளவு பெரிய தவறான செயலா நீங்க பாக்குறீங்க? அவங்க விதி தான் அவங்கள தடுக்குதுன்னு தான் சொல்லணும். சரிங்கம்மா. அதனாலதான் அவங்க போயிடுறாங்க. அப்புறம் அவங்க மனநிலையும் வந்து இந்த மருந்து வந்து முக்கியமா நினைக்கிறது இந்த ஒரு டேஸ்டா பாக்குறாங்க. இந்த மருந்து ருசியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா மூலிகை மருந்துல நடக்கவே நடக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது புரியாம போயிடுறாங்க. கண்டிப்பாமா. இப்ப நம்மளோட புரிஞ்சவங்க எவ்வளவு கசப்பா இருந்தாலும் துவர்ப்பா இருந்தாலும் விரும்பி சாப்பிடுறாங்க. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுது. ஆமா. அதாவது யாரு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சித்த மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துப்பாங்க. ஆமா, ஆசைகளை துறக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையா பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாமா. இப்போ நம்மளோட இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அம்மாவுக்கிட்டேயே முதல் முறையா வரோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகும்போது ஒரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்போ அம்மா கிட்ட வரும்பொழுது நோய்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கைக்கான ஒரு பிடிமானம், ஒரு நம்பிக்கை, ஒரு சக்தியா ஒரு விஷயமா நம்ம உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அம்மாவை தரிசிக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்க்கறதுக்கோ இல்லை இந்த நோய்கள் சம்பந்தமான மருந்துகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களை எங்கெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் உங்களை அணுகலாம், உங்ககிட்ட வரலாம்? பழனியில் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, கோயம்புத்தூரில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, சென்னையில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாள்லாம் எங்களுக்கு மூலிகை மருந்து செய்கிற பணி இருக்கிறதுனால மற்ற நாள் சந்திக்க முடியறது இல்லை. இப்போ நீ அம்மா சொன்னது போல இப்போ சித்த மருத்துவம் அப்ப நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம அற்புதமான மருத்துவம் நம்மளுடையது, அரிதான நோய்களுக்கான கூட ஒரு மருந்து நம்ம கிட்ட இருக்குன்னும் பொழுது இந்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை முதல்ல சொல்லிட்டு மக்களுக்கு அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். அதனாலதான் இத்தனை கேள்விகள் கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் வந்து சித்த மருத்துவம் தான் எடுத்துக்க போறேன், நான் எப்பயும் எடுத்துக்கிற சாப்பாடு, அதாவது நான் விரும்பி சாப்பிடுற அந்த சுவையிலிருந்து கொஞ்சம் விலகி வரணும் அப்படின்னும் போது மனுஷன் வந்து மனசளவுல பக்குவப்படணும். அதற்கு நம்ம ஆன்மீகத்துல இருக்கிற இந்த தியானங்கள், இந்த வழிபாடு, இதையெல்லாம் கூட மனசுனால நெறிப்படுத்த ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா இதனால செய்யறதுனால? பொதுவாக பக்தியோடு இருக்கிறவங்களே வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விரும்புகிறவங்க இருக்காங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து 100% அப்படியே நம்பி எடுத்துக்கிறாங்க. இது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கிறவங்க வந்து இதில் அவ்வளவா தயங்குறாங்க. ஆமாம். சரி அம்மா, இந்த சித்த மருத்துவத்தில் 40 வருடங்களுக்கும் மேலாக பலவிதமான நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கொடுத்துருக்கீங்க. அதில் பல பேர் பலன் பெற்றிருப்பாங்க இல்லையா? சில பேருக்கு அது பலன் அளிக்காமல் கூட போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது எதுதான்? முக்கிய காரணம் விதின்னு சொல்லலாம். சரிங்கம்மா. அதை கடந்து அவங்க கரெக்டாக பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். நம்ம சொல்கிற முறையை அவங்க பின்பற்றணும். இப்போ நம்ம வந்து இந்த விதியை மதியால வெல்றதுங்கிறத இதோட சேர்த்துக்கலாம். கண்டிப்பா. ஆமா, அதாவது விதி அப்படிங்கிறது நாம வழிபாட்டுல ஒரு சிறந்த சித்த மருத்துவர்கிட்ட நம்மளை கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ சேர்க்குது அப்படிங்கும்போது நீங்க கொடுக்குற மருந்து அவங்க சிறப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மதியால அவங்க வந்து அவங்க விதியை ஜெயிக்கிறாங்கன்னு. சிலருக்கு வந்து அவங்க விதி அவங்க மனம் மூலமா அவங்கள தள்ளி விட்டுருது. அப்ப கண்டிப்பாமா. இப்போ 40 வருடங்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லும் பொழுது பல வகையான நோயால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா உங்களை நாடி இருப்பாங்க. அதுல வந்து அதிகமா மக்கள் வந்து எந்த மாதிரியான நோய்க்கு உங்களை வந்து பாக்குறாங்க, எந்த மாதிரியான நோய்க்கு வந்து ரொம்ப சாதாரணமா இது ஒரு சாதாரண சளி தானே, சாதாரண இருமல் தானே, சாதாரண காய்ச்சல் தானேன்னு ஒரு அஜாக்கிரதையின் பேர்ல விட்டுறாங்க அப்படின்னு அம்மா நினைக்கிறீங்க?
சளி இதெல்லாம் வந்து சாதாரணமாக நினச்சி விட்டவங்க இப்போ வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குன்னே சொல்லலாம். சரிங்கம்மா. கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. சரி. உடனே நம்ம ஏதாவது மருத்துவத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதிகமாக இங்கே வர்றது இப்போ சமீப காலமாக வர்றது சளி, சர்க்கரை, கேன்சர், மூட்டு வலி, பைல்ஸு, கண் நோய் இது அதிகமாக வராங்க. முந்தியெல்லாம் வந்து 40 வருஷம்னு 43 வருஷம் கரெக்டாக சொல்லணும்னா அப்போல்லாம் வந்து இந்த கேன்சர்ன்றது யாரோ ஒருத்தர் அப்படித்தான் வருவாங்க. ஆனால் இப்போ அதிகமாக வராங்க. இப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிறது நோய் இப்போ அதிகமாயிட்டதுனால அதிகமான வருகைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகம்? கேன்சர் நோய் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால அதிகமான பேர் வராங்க. சரிங்கம்மா. இப்போ கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றின புரிதல் முன்னோர்கள் கிட்ட இருந்தே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கர்ம நோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எடுத்தோன்னா கேன்சர்னால இறந்துட்டாங்க அப்படின்னா அது என்ன கர்ம வினையோ அந்த நோய் வந்தது அப்படின்னு சில வாக்குல நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் இது. அப்படி இது ஒரு கர்ம வினை நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 4 படிநிலைகளை கடந்து தான் வந்து மனுஷனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது. முதல் ஸ்டேஜ், செகண்ட், அந்த மாதிரி 4 படிநிலைகளை கடந்து வராங்க. இப்ப நம்ம சித்த மருத்துவத்துல இந்த கேன்சர் அப்படிங்கிற நோய் எப்படி பார்க்கப்படுதுமா? இது வந்து தேவையில்லாத சதை வளர்ச்சி அப்படின்னு தான் அதுக்கு புற்றுநோயினாலே அதுதான். இப்போ இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்தவங்களும் குணமாயிருக்காங்க, ஆரம்பத்திலேயே வந்து குணமாகாமல் போனவங்களும் இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அந்த 4வது இதில் வந்தவங்களும் நிறைய பேர் குணமாயிருக்காங்க, சிலர் குணமாகாமலும் போயிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மனசு வந்து இந்த மருந்தை விரும்பணும், நம்பணும், கரெக்டாக பயன்படுத்தணும். அதுக்கு மேலே விதின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாம் சரியாக இருந்தால் குணமாயிடுறாங்க. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே வயது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. இப்போ முதல் நிலையில் இருக்கிறவங்க 4வது நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது 4வது நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வயது கூடமானவங்களாகவும் இருக்கலாம், இல்லை குறைவானவங்களாக கூட இருக்கலாம். இப்போ இந்த நம்மளுடைய சித்த மருத்துவம் இந்த கேன்சர் இந்த வயது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதாக பார்க்க? இல்லை, வயதை வச்சு இல்லை, சின்ன வயசுக்காரங்க கூட தவறிடுறாங்க. புற்றுநோய் வந்து வயசானவங்க கூட சரியாயிடுறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க மூலிகையை கரெக்டாக பயன்படுத்தணும், நம்பணும், அப்புறம் அவங்க நோயோட தன்மையை பொறுத்தும் இருக்குது. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவக்கூடியது, வேகமாக பரவக்கூடியது, அப்புறம் எந்த இடத்துல அந்த இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. உணவு குழாயில், லங்ஸில் எல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் மற்ற இடங்களில் வந்தால் அதே மாதிரி கல்லீரலில், பித்தப்பையில், போன் கேன்சர் அந்த மாதிரி உள்ளது இடத்த பொறுத்தும் இருக்குது, அவங்க வந்து நம்புறதை பொறுத்தும் இருக்குது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நாம் எல்லாம் பார்க்குற ஒரு ஆட்கொல்லி நோயான இந்த கேன்சருக்கு மருந்து இருக்குன்னு அம்மா சொல்கிறதே இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். அதுலேயும் வந்து எந்த நிலைகளில் இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கும் நாம் சொல்கிறத செய்கிறவங்களுக்கும் பூரண குணமாகும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம வந்து கேன்சருக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயமாக நம்ம போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இங்கே வரணும் இல்லைங்களாம்மா, எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம ஆங்கில மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை நம்ம எடுத்து இதை சேர்த்து எடுக்கணுமா, இல்லை அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு நம்ம முழுவதுமே சித்த மருத்துவத்தை தான் எடுத்துக்கணும்? இல்லை, இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றாங்கல்ல, அவங்க வந்து ஆங்கில மருத்துவத்தை அவங்க உடம்பு பழகிடும். அதனால உடனே அதை நிறுத்தக்கூடாது, அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மருந்தும் எடுங்க, அதுவும் எடுங்க, ரெண்டும் சேர்த்து எடுக்கிறதுனால பாதிப்பு எதுவும் வராது. அப்புறமா அவங்களுக்கே தெரியும், அவங்க மனசுக்கே தெரியும், திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்களுக்கு திருப்தி ஆயிட்டாங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை வந்து படிப்படியாக குறைச்சி முழுமையும் இந்த மருந்தை எடுத்து ரத்த புற்றுநோய் கூட குணமாயிருக்கு. அப்படியானவங்களாம் இருக்கிறாங்க.
கண்டிப்பாம்மா. அது எவ்வளவு பெரிய விஷயம். இருக்கு நம்மளுடைய மருத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஆங்கில மருத்துவமும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப அம்மா அன்பா இருக்காங்களா, அப்பா அன்பா இருக்காரா பிள்ளைங்க மேலன்னு கேட்டா பிள்ளைங்களுக்கு எப்படி பதில் சொல்ல தெரியாதோ, அது மாதிரி நான் ஆங்கில மருத்துவத்தையும் நான் சித்த மருத்துவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு எதனால குணமாச்சு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாகவே ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டு ஆஹ் தானே இங்க வர்றாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கு புரியும். புரிஞ்சிரும். அவங்களே அவங்கள உணர்ந்துருவாங்க. புரியும். கண்டிப்பா. சரிங்கம்மா. இப்ப முதல் நிலையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த கேன்சர்லயே பல வகையான கேன்சர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அம்மா சொன்னது போல. அதுல முதல் நிலையிலேயே இந்த வகையான கேன்சர்கள்லாம் வந்தீங்கன்னா, இவ்வளோ நாட்கள்லயே கண்டிப்பா குணமாயிட முடியும் அப்படின்னு என்னென்னமா இருக்குமா? நம்ம நாள் மட்டும் யாருக்குமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு ஆமா. வகை. கரெக்ட். அதனால அந்த நாள் மட்டும் நாங்க எந்த நோய்க்குமே சொல்றதில்ல. சரிங்கம்மா. சாதாரண நோய் கூட ஒரு நாள்ல குணமானவங்க இருக்காங்க. ம். ஒரு வாரம் 10 நாள்ல குணமானவங்க இருக்காங்க. ம். வருஷக்கணக்குல ஆகி குணமானவங்களும் இருக்காங்க. சரிங்கம்மா. அதனால அந்த நாள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ம், ம், நம்ம சொல்ற முறைய கரெக்டா அவங்க பின்பற்றி வந்தாங்கன்னா, ம். அவங்க குணமாகறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்கு.